இத அப்படியே சாதாரணமா விடுறதா எனக்கு ஐடியா இல்ல. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல புரளி பேசுற அவன் இருக்கணும். நில்லு. அனு சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. இப்ப ஒரு சம்பந்தமும் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு எந்த சம்பந்தமும் வராது. எதுக்கு வர சொன்னீங்க? உங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன்ல. இந்த கல்யாணத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க, அதனால நீங்களே எல்லாத்தையும் விசாரிச்சு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் பண்ணலான்னு சொன்னேன்ல. ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் நடக்கிற விஷயம். அந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க யாராவது விரும்புவாங்களா? நான் கண்டிப்பா விரும்ப மாட்டேன். இந்த சூழ்நிலையை வச்சு பார்த்தா மனோவா இருக்கதான் வாய்ப்பு அதிகம் நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்துல நீ என்ன நம்பலாம். என்னுடைய எண்ணம்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தப்பா போனதே இல்ல. நீ என்ன யோசிக்கிற? இல்ல, மனோவா இருந்திருந்தா அவன் ஏன் அந்த கடைக்காரன் இல்லன்னு என்கிட்ட சொல்லணும்? ரகசியமா இதை செஞ்சிருந்தா கடைக்காரன் மேலதான் பழிய போட பாத்திருப்பான். அப்படிதான் செய்வான்னு சொல்ல முடியாது. ஆம்பளைங்கள பல ரகம் உண்டு. விஷம் அதிகமானது, குறைஞ்சது, விஷமே இல்லாதது. இவன் நடவடிக்கையை பார்த்தா அதிக விஷம் உள்ளவனா தோணுது. நீ கவனமா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இல்லனா உனக்கே தெரியாம அவன் உன்னை கல்யாணம் பண்ணிடுவான். ஆமா ஆமா, அதுக்கு இந்த அனுபவமா திரும்ப பிறக்கணும். கல்யாணமா இப்படி சொல்லிட்டு அவன் இங்க வரட்டுமே. வந்தானா நீ பாட்டுக்கு சட்டன் வேண்டான்னு சொல்லிடாத. அவன் அவ்வளவு மோசமானவன்லாம் இல்ல. உங்களுக்கு பேச வர டாபிக்கே இல்லையா? சாண்ட்ரா, நான் கிளம்புறேன். அப்படியெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். புது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் பத்தி எனக்கு ஒரு கிளாஸ் தேவை. ஆனா அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். அம்மா, நீ ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வா. ஆப்பிள் ஜூஸ் ஃபேஷன் பத்தி பேசும்போது ஆப்பிள் தான் பெஸ்ட். நீங்க வாங்கக்கா. என்ன உரிமையா கூட்டிட்டு போறா? கூட பிறந்த அக்காவை கூட்டிட்டு போற மாதிரி போறா. என்ன சந்தேகம்? உன் வயித்துல பிறந்து கஷ்டப்படாம இருந்தாலும் அனு அக்கா என்னோட சொந்த அக்கா தான் இல்லக்கா? வாங்க. என்ன எங்க கூட்டிட்டு போற? இங்க பாருங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஏமா அப்படி கேக்குறீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாத ஒரு ரகசியம் கூட என்கிட்ட இல்ல. இது ஒரு சந்தேகமா? என் கல்யாணத்தை கெடுத்தாங்கல்ல, அதுல எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு. நீ இன்னும் அந்த பிரச்சனையை விடவே இல்லையா? நீயும் உன்னோட சந்தேகமும் எதுக்கு அதை பத்தியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்க? அதுக்கு இல்லம்மா, கிட்டத்தட்ட நான் அதை மறந்துட்டேன். அப்பதான் சாமியா சில காட்சிகளை என்ன பார்க்க வைக்குது. நான் அதை எப்பவும் மறந்துட்டேன். ஆனா ஆலிஸ் அக்கா தான் அடம் பிடிக்கிறாங்க. அதனால நானும் அதை விசாரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆள் யாரு? அதெல்லாம் சொல்றேன். ஆனா அவன் கன்ஃபார்ம் ஆகாததுனால நான் இன்னும் சொல்லல. உங்களுக்கும் நல்லா தெரிஞ்ச ஆளுதான். ஆனா அந்த ஆளுதானு இன்னும் கன்ஃபார்ம் இல்ல. இப்ப நீ சொல்ற ஆளாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சாலும் அதை அவங்க ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் வேண்டாமா. ஆளு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் நினைக்கிற மாதிரி எல்லா வேலையும் நடந்துச்சுன்னா வேண்டாம். நான் இப்ப எதுவும் சொல்லல. சொன்ன சில வேலை நடக்காது. அது சரி, உனக்கு இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருக்கா? மனசுல இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. அது அந்த ஆளோட முகம்தான். நீங்க வேணா பாருங்க. இந்த அனுபவமா 24 மணி நேரத்துல அந்த திருடனை புடிச்சு காட்டுவா. எதுக்குமா தேவையில்லாம? இது என்னோட வைராகியமா. நம்மள கஷ்டப்படுத்திட்டு அவன் சந்தோஷமா இருக்க கூடாது. நாம அப்பாவிங்க, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல. அப்படிப்பட்ட நம்மள கெடுத்து சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க. பதிலடி கொடுக்கலன்னா, வாய்ப்பே கிடைக்கலன்னா வேண்டான்னு விட்டுருக்கலாம். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் பண்ணலன்னா நான் உங்க பொண்ணுன்னு சொல்றதுலயே அர்த்தம் இல்ல.
இது நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கடைசியில ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் இதை பண்ண போறேன். முள்ளால தான் எடுக்கணும். கண்டிப்பா எடுப்பேன். எடுத்து காட்டுறேன். ஹாய்ப்பா. அம்மா எங்க? அம்மா அம்மா, நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ண போறேன். உனக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதுன்னு சொல்லு. சேச்சே, பணத்துக்காகலாம் ஒன்றும் இல்லை. நீங்க கொடுத்த பணத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த அந்த மனுவை இனிமே வெத்தலையில மை போட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஏன் இந்த ஊரை விட்டு ஓடலான்னு பிளான் பண்ணிட்டியா? ஊரை விட்டு ஓடுறதா? நானா? ஐயோ அம்மா, என்னதான் இருந்தாலும் ஒரு வீரமான பட்டாளத்தான் பையன் இல்லையா நானு? அதை மறக்க கூடாது. என்ன நீ விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது மனுங்கிற நான் நாளையில இருந்து வேலைக்கு போக போறேன். ஹலோ, என்ன கிண்டலா? டைடல் பார்க்ல ஒரு சூப்பரான ஐடி கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட மெயில் பிரிண்ட் அவுட் காப்பி. சேலரி எவ்வளவு தெரியுமா? 30,000, அதாவது 30,000 ரூபாய். டேய், நீ சொல்றதெல்லாம் நிஜமா? என்னம்மா, நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கா? உங்க பையன் திறமைசாலிதாம்மா. ஆனா ஒரு சில பிரச்சனைகளால நடுவில் அப்படி இருந்தேன். இன்டர்வியூ முடிஞ்சப்போ HR என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நீங்க இத்தனை வருஷம் வேலைக்கே போகலன்னு கேட்டாங்க. உன்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்காருன்னா திறமையானவர் தான். நான் அவங்க கிட்ட இவ்வளவு வருஷம் சிங்கராக ட்ரை பண்ணேன்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன பாடி காட்ட சொன்னாங்க. நானும் பாடினேன். உடனே என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பாட்டு கேட்டுட்டு வேலை கொடுத்தாங்களா? இங்க பாரு, உன் அண்ணன் யாருன்னோ அவனோட பவர் என்னன்னோ நீ இனிமே தான் தெரிஞ்சுக்க போற. பி கேர்ஃபுல். ஓ, அது சரி. இந்த புத்தி உனக்கா வந்துச்சா இல்ல யாராவது சொல்லி வந்துச்சா? இந்த முடிவு நானா எடுத்ததுதான். இருந்தாலும் இந்த முடிவெடுக்க யாராவது காரணமா இருந்தாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா இருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, அது யாரு? வேற யாரு? நான் தானே. சேச்சே, நீங்களா இல்லப்பா. நான் தான். வேற யாரு? ஐயோ, நீங்களா? என்னடா இலக்காரமா பேசுற? நாங்க இதுக்கு காரணம் இல்லனா அப்ப வேற யாரு காரணம்? சொல்றேன். அது யாரா இருந்தா என்ன, நான் திருந்திட்டேன்ல, அதுதானே முக்கியம். இல்லடா, அப்ப உன்னோட பாட்டு, நீ ஒரு பின்னணி பாடகராகணும்னு ஆசைப்பட்டியே. நான் உன்னை அடிக்கடி திட்டிக்கிட்டு இருந்தா கூட நீ அப்படி ஆயிடுவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அட அதெல்லாம் விடுங்கப்பா. பாட்டை விட முக்கியம் நம்ம வாழ்க்கை தானே. இப்போதைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கடங்காரன். அந்த கடனெல்லாம் நான் அடைக்கணும்ல. அப்புறம் ஊர் சுத்துற வயசையும் நான் தாண்டிட்டேன்ல. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நீ எடுத்த முடிவு நல்லதுதான். இந்த வேலையை நீ ஒழுங்கா செஞ்சா போதும். கண்டிப்பாமா. நான் இப்படி மாறினதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன். எல்லார்கிட்டயும் நல்ல பேரும் எடுப்பேன். ஆண்டவா, இவன் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கணுமே. நடக்கும்மா. மனு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டான். அம்மா, எனக்கு நல்லா பசிக்குது. முதல்ல வந்து சாப்பாடு போடுங்க. ஏய் வாடி. இந்தாம்மா, சீக்கிரமா இதை மூவ் பண்ணுங்க. அட ராமச்சந்திரனா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன் சார். திடீர்னு என்ன காரணமா அங்க வந்திருக்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். நீயா? ஆஹா, வழக்கமா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதானே எல்லாரும் இங்க வருவாங்க. என்ன புகாரு? அது என் பொண்டாட்டியை காணோம் சார். பொண்டாட்டியா? ஆமா சார். நான் தாலி கட்டின என் பொண்டாட்டி. அவ உன் கூட தான் இருந்தாளா? ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் என் கூட இருந்தா. ஆனா இப்ப என் கூட இல்ல. இப்ப ஏன் அவ உன் கூட இல்ல?
அது எனக்கு எப்படி தெரியும்? ம். அதையும் விசாரிக்கிறதுக்காக தான் நான் புகார் கொடுக்குறேன். அவ இந்த டவுன்ல தான் இருக்கா, நான் பார்த்தேன். அவளை கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல, காணவில்லைன்னு போட்டோல விளம்பரம் கொடுக்க வேண்டியதானே? அப்படி அவ போட்டோ பேப்பர்ல வந்தா அவளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நான் நம்புறேன். பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றது கூட வச்சு வாழ இல்லைல்ல. அப்படி நீ நினைச்சிருந்தா நீ ஜெயில இருந்து வந்தப்பவே உன் பொண்டாட்டி ஒன்னு வந்து பார்த்திருப்பா. ராமச்சந்திரா, ஒன்னு அவ மறந்துருப்பா. அதனால நீ அவளை மறந்துடு. அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முடியாது. ஏன்? என்ன காரணம்? காரணம் தெரிஞ்சாத நீ போவியா? ஹலோ சார், இங்க பாருங்க, எனக்கும் ஓரளவுக்கு சட்டம் தெரியும். அதனால என்னோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியாதுன்னு நீங்க பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்படின்னா நான் சொல்றத கேளு. நீ காணவில்லைன்னு சொன்ன அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி தாங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் உன்கிட்ட இருக்கா? அது இப்ப இல்ல. அப்போ முதல்ல அதை ரெடி பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் உன் கம்ப்ளைண்ட்டை நான் ஏத்துக்கிறேன். பேப்பர்ல இருக்க சட்டத்தெல்லாம் எவனும் ஃபாலோ பண்றது இல்ல ராமச்சந்திரா. என்கிட்டே சீனை போடுறியா? ஐயோ சார், பேப்பர் ஆபீஸுக்கு நான் போயிருந்தேன். அதுல போட்டோ போடணும்னா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பேப்பர் கேக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா மேரேஜ் சர்டிஃபிகேட் காப்பி கேக்குறீங்க. அதை நான் ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது. நீ முதல்ல அதை ரெடி பண்ணிட்டு வா, அப்புறம் பேசலாம். ஓ. எந்த மேரேஜ் சர்டிபிகேட்? நானும் பத்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த சர்டிஃபிகேட் தான் கேக்குறேன். அதெல்லாம் என்கிட்ட இல்ல. எனக்கு வேணும், ரொம்ப அர்ஜென்ட். கண்டிப்பா எனக்கு அது கிடைச்சாகணும். அட, என்கிட்ட இல்லாததை நான் எப்படி தருவேன்? ஓ, நானு ஸ்கூல் வாத்தியார், பஞ்சாயத்து செக்ரட்டரி இல்ல. கல்யாணம் இங்க பக்கத்துல கோவில தான் நடந்துச்சு. நீ தானே நடத்தி வச்ச. உங்ககிட்ட இருக்கும். இல்லன்னு சொன்னா இல்ல. ஏய் நில்லு, என்னால அதை நம்ப முடியாது. ராமச்சந்திரா, வழிய விடு. வழிய விடலாம் என்னையா பண்ணுவ? ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா? ஏய் நிறுத்துறா. என்னங்க பிரச்சனை? ஏய் என்னையா வாத்தியார் கிட்ட பிரச்சனை பண்ணுங்க? தம்பி, இது எங்க ஊரு. அடி வாங்கறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. என்னடா முறைச்சு பாக்குற? இனி உன்னை இந்த ஏரியாவுல பார்த்த கைய கால உடைச்சிரும். யோ, இப்ப நான் கிளம்புறேன். வேணும்னா பாரு, நீ ரொம்ப வருத்தப்படுவ. நான் விட மாட்டேன். தள்ளி போயா. நல்ல வேளை நீங்க எல்லாம் வந்தீங்க. ஏன் சார், அந்த ஆளு திரும்ப வழியில ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா? இல்லங்க, அப்படி ஏதாவது வந்தா அப்பா பாத்துக்கலாம். நான் உனக்கு யாரு? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. யாரு? அது அது ஃப்ரெண்டு. உண்மையாவா? உண்மையாதான். ஃப்ரெண்டுனா எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு? எனக்கு புரியல. நல்ல ஃப்ரெண்டா இல்ல? என்ன சந்தேகம்? நல்ல ஃப்ரெண்டு தான். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவ. இதுல என்ன சந்தேகம்? நான் கண்டிப்பா இருப்பேன். இவன் யாருன்னு தெரியுமா? இது ரமேஷ், என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த ஆளு தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தான். அட கடவுளே, இவனா? அப்போ கல்யாணம் வேணாம் சொன்னது இவன் தானா? ஆமா. இந்த ஆள் மார்கரெட் கிட்ட கொடுத்து விட்ட போட்டோ தான் இது. என் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன். அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்காக இவன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னான்? இவன் மனசை மாத்தினது யாரு? அவன் அப்படி என்ன சொன்னான்? எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் பாத்துக்கிறேன். நான் ஒன்னு சொல்லவா? இவன் தான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. உன்னை எனக்கு தெரியும். நானும் இவனுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன வேணாம்? எல்லா எண்ணத்தையுமே மாத்தணும். நம்ம எதிரியை கண்டுபிடிப்போன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல. இப்ப அதுக்கு வழி பிறந்திருக்கு. என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நான் இவன் வாயாலே சொல்ல வச்சிடறேன். இவன் துபாயில ஒர்க் பண்றான். ஊருக்கு வந்திருக்கான்னு எனக்கு நேத்து தான் தெரியும். இருந்தாலும் இவன் இவ்வளோ சீப்பானவனா? யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ண பொண்ண வேணான்னு சொல்லுவானா?
இவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. சொன்னவங்க அந்த அளவுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு நமக்கு தெரியலல்ல. சொல்றவங்க அந்த அளவுக்கு நம்புற மாதிரி போய் சொல்லியிருந்தா. இருந்தாலும் உண்மை என்னன்னு விசாரிக்கணும்ல. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்கன்னு அதை நம்புறது தப்பு இல்ல. அனு, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. யாரு வில்லன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். என்ன நீ என்ன போய் சந்தேகப்படுற? என்ன பார்த்தா என்ன போய் சொல்ற மாதிரியா உனக்கு தெரியுது? அப்படி இல்ல. பின்ன என்ன பிரச்சனை? இல்ல, ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக. எனக்கு அவனை விட முக்கியம் நீதான். உன்கிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? அவன் என்ன சொல்றானோ அது அப்படியே உன்கிட்ட வந்து சொல்றேன். போதும், அது போதும். வேலையை முடிச்சிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா, அனுப்பமா தானே. இவளை தான் நான் பொண்ணு பார்க்க போனேன். அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா கல்யாணம் பண்ண முடியாது. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, விருப்பம் இல்லை. காரணம்? அத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? இவளை பொண்ணு பார்க்க போறியா? கிட்டத்தட்ட அப்படிதான். பாரு. ஆனா அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்ஸும் இருக்குன்னு நினைக்காத. இவளுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது வெறும் ஆசை இல்லை, வைராக்கியம். அவங்க கெடுத்துருவாங்க. யார் அப்படிலாம் பண்றது? என்ன சொல்லி தடுக்கிறாங்க? நீ எதுக்காக அதெல்லாம் விசாரிக்கிறேன்னு சொல்லு, அப்போ சொல்றேன். அனுப்பமா என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா எப்படி? ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஃப்ரெண்டு தான். சரி சொல்றேன் கேளு. முதல்ல ஒரு ஃபோன் கால். பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் நேரில் போய் பார்த்தப்ப இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அது என்ன காரணம்னு தான் எனக்கு தெரியணும். உங்க மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காது, பிரிஞ்சிருவீங்க, அப்படி என்னென்னமோ. நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு லைஃப்டா. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு பிரச்சனையை வச்சுக்கணும்? அதனால வேணான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் ஓகே சொன்னா போதும்னு சொன்னால. அப்ப நீ விசாரிக்கலையா? விசாரிச்சேன்டா. அப்ப யாரும் எதுவும் சொல்லல. அவங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து வாழ்றாங்க. அவங்கள பத்தி யாரும் பெருசா எந்த டீட்டெயிலும் சொல்லல. ஆனா என்கிட்ட சொன்னவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம் எல்லாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரமேஷ். உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய். உனக்கு இந்த பொண்ணு எவ்வளவு நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தான் தெரியும். அப்ப எப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற? டேய், என்கிட்ட சொன்ன ஆளுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமா? நான் அப்புறம் எப்படிடா நம்பாம இருக்க முடியும்? சரி, ஆள் யாரு? சரி சொல்றேன். அதுக்காக இந்த பேரை சொல்லி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா இனி அந்த பிரச்சனை வரக்கூடாது. வராது, நீ சொல்லு. எதிரி கூடவே இருக்க ஆள் தான். அதனாலதான் ரமேஷ் வேணான்னு சொல்லியிருக்கான். எனக்கு புரியல. அவன் இடத்துல யாரு இருந்தாலும் அப்படிதான் செய்வாங்க. ஆனா எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் ஏன் செய்யறாங்கன்னு தான் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு ஏன் யோசிக்கவே மாட்டாங்க? முதல்ல ஆள் யாருன்னு சொல்லு. சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்றத சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம்? காரணத்தை சொன்னவர் கிளியரா எந்த காரணமும் சொல்லல. ஆனா கண்டிப்பா பிரிஞ்சிருவீங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இது போதாதா? நெருக்கமா இருக்க ஒருத்தர் இப்படி சொன்னா எப்படி பயப்படாம இருப்பாங்க? மனு, நான் என்ன நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல. இத்தனை வருஷத்துல என்னை யாரும் எதுக்காகவும் இப்படி தப்பா பேசினதே இல்ல. பசங்க எத்தனையோ பேர் என் பின்னாடி சுத்தி இருக்காங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா அவங்க யாரையும் நான் ஒரு பார்வையால கூட தப்பான அர்த்தத்துல பார்த்தது இல்ல, அப்படி முயற்சி பண்ணதும் இல்ல. அப்படி என் அம்மா என்ன வளர்க்கல. என் அப்பா சாகும்போது என் அம்மாவும் சின்ன பொண்ணுதான். நாங்க 2 பொண்ணுங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி அம்மா கிட்ட எத்தனையோ பேர் சொன்னாங்க. எங்க பாதுகாப்புக்காக அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. எங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அம்மாவை எப்படி மதிக்கிறாங்கன்னு நீ விசாரிச்சாவே தெரியும். அந்த அம்மாவோட பொண்ணுனா என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன். என் பேச்சாலையோ எண்ணத்தாலேயோ செயலாலேயோ நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்ல. அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் பிறக்கல, வளரல. எனக்கு புரியுது. ஆனா புரியாம நிறைய பேர் இருக்காங்க. இல்லனா தெரிஞ்சிருந்தும் தெரியலன்னு நடிக்கிற சிலர். அவங்கள தான் சொல்லி திருத்தணும். இல்லனா திரும்பவும் இப்படிதான் நடக்கும். இன்னைக்கு காலம் அப்படி இருக்கணும். என்னதான் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் ஃபேமிலி கோர்ட்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா யாரா இருந்தாலும் யோசிக்க தானே செய்வாங்க. நீ ஆளை சொல்லு. அவன் இவருக்கு தெரியாம போட்டோ எடுத்திருக்கான். அதை எனக்கு அனுப்பியிருக்கான். நான் இதை உன் நம்பருக்கும் அனுப்பியிருக்கேன். இப்ப சொல்லு, ரமேஷ் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏய் அனு, இத புத்திசாலித்தனமா தான் ஹேண்டில் பண்ணணும். பொறுமை தான் முக்கியம். ஆத்திரப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பண்ணுவேன். ஸ்பெல் பண்ணு. கவ். கவ். ஏன் இவ்ளோ டென்ஷனா வந்துட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? அக்கா சாக்லேட் எங்க? அனு, உன் அக்காவுக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கா? எனக்கு எப்படிமா தெரியும்? நம்மலாம் பெரிய முட்டாளுங்கம்மா, எல்லாத்தையும் நம்புற முட்டாளுங்க. ஆனா மத்தவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு எதை எங்க எப்படி உடைச்சு காலி பண்ணணும் நல்லா தெரியும். நீ என்ன சொல்ற அனு? எனக்கு எதுவுமே புரியல. என் கல்யாணம் நின்னு போகிறதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமாமா? அது எனக்கு தெரியலையே. அந்த காய்கறி கடைக்காரன் தானே முதல்ல நான் நினைச்சேன். அதுக்கான தண்டனையையும் நான் கொடுத்துட்டேன். அந்த ஆளை விட விஷமான ஆளுங்க இருக்காங்கம்மா நம்ம கூடவே, ஒரு நிழல் மாதிரி. எனக்கு புரியலம்மா. என்னோட கல்யாணத்தை கெடுத்தவன நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற யாரும் இல்ல, கோபி சார் தான். உன்னோட ஒரே ஒரு அண்ணன், என்னோட மாமா. சச்சா, நான் இதை நம்பவே மாட்டேன். இல்ல, ப்ரூஃப் இருக்கு. அப்படியும் நீங்க நம்பலன்னா என்ன பொண்ணு பார்க்க வந்த ரமேஷை நான் இங்க வர சொல்றேன். கோபி சாரும் வரட்டும்.
நேருக்கு நேர் பார்க்கும்போது யார் உண்மை சொல்றா யார் பொய் சொல்றான்னு தெரியும்ல. ஆனா அனு அண்ணன் எப்படி அண்ணன் அது உங்களுக்கு. ஆனா மாமாவோட மனசுல இப்படி ஒரு தங்கச்சியும் இல்ல, இப்படி ஒரு மருமகளும் இல்ல. அவர்லாம் வாத்தியாராமா, இப்படி ஒருத்தரா பசங்களுக்கு கத்து கொடுக்கறது. இதனாலதான் பசங்கெல்லாம் இப்போ கெட்டு போறாங்க. கோபி சார் மாதிரி தான் உலகம் முழுக்க. கத்து கொடுக்கறது ஒண்ணு, அவங்க வாழ்க்கையில பண்றது ஒண்ணு. எதுக்காக அண்ணன் உன்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடணும்? எனக்கும் அதுதாம்மா புரிய மாட்டேங்குது. மாமா எதுக்காக நமக்கு இப்படி துரோகம் பண்றாரு? அண்ணன் அப்படி என்னதான் சொன்னாரா? அவ்வளவு தெளிவால எதுவும் சொல்லல. என்ன கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்லிருக்காரு. நாங்க பிரிஞ்சிருவோமா? எனக்கு அப்படி ஏதாவது நோய் இருக்கா என்ன? இல்ல ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா? அப்படி இருந்தா கூட இப்படியா பண்ணுவாங்க? எல்லா தகவலையும் கூட இருந்து கேட்டுக்கிறது, அப்புறம் கல்யாணத்தை போய் கெடுக்கிறது. இத நீ அப்படியே விட்டுறானோ? இனிமே நம்ம கவனமா இருக்கலாம். அப்படியெல்லாம் விட முடியாதுமா. இந்த விஷயம் நமக்கு தெரியும்னு அவருக்கு தெரியணும். நான் பாத்துக்கிறேன். அவருக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்துல நான் சொல்றேன். அனு வேண்டாம் அனு. என்னதான் இருந்தாலும் அவரு வயசுல மூத்தவரு. அந்த மரியாதையாவது நம்ம கொடுத்து ஆகணும். எதுக்குமா? அதுக்கான தகுதி அந்த ஆளுக்கு இருக்கா? உன்னோட கோவம் எனக்கு புரியுதுமா. அண்ணனை நான் போய் பார்க்கறேன். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிக்கிறேன். நமக்கு எதிரா இப்படி ஒரு துரோகத்தை ஏன் பண்ணாருன்னு நான் கேட்டு வரேன். அப்ப இப்பவே கிளம்பலாம். நானும் வரேன். வேண்டாம், நீ தங்கச்சியை பார்த்துக்கோ. நானே போய் பார்த்துட்டு வரேன். இது பெரியவங்களுக்குள்ள பேச வேண்டிய ஒரு விஷயம். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அழாம என்ன விஷயம்னு சொல்லுமா. என்ன நடந்துச்சு? ஏமா அழாதமா, என்ன பிரச்சனை? அணுவுக்கு வரன் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க கெடுக்கிறாங்கன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்போ அத பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. பத்மா, நான் வேண்டாம் அண்ணன், வேண்டாம். நீங்க எதுவுமே பேச வேண்டாம். எல்லாமே என்னோட தப்புதான். உங்களை நான் நம்பினல, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இதெல்லாம். அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு அம்மாண்ணா. என்னோட நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்குமே வரக்கூடாது. எந்த அம்மாவுக்கும் வரக்கூடாது. பத்மா நில்லுமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போதுண்ணே, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து போயிடுச்சு. எல்லாம் என்னோட தலையெழுத்து. அனுபவிக்க வேண்டியதை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். என் வாழ்க்கையே சபிக்கப்பட்டதுன்னு நான் எரிஞ்சு சாம்பல் ஆகுற வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல. அந்த முடிவை மனுஷங்களான நாம நினைச்சா மாத்தவே முடியாது. பத்மா போதுண்ணே. பாத்தீங்களா? பார்க்காம சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். அவர் காரணம் சொன்னாரா? எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்டப்போ அவர் என்னதான் சொன்னாரு? அத பத்தி அவர் எதுவுமே சொல்லல, மழுப்புறாரு. அவர் அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் நாம எதுவுமே பண்ணலையானு. இது பொறாம நினைக்கிறேன். இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்களா? அது அனு,
என்னோட யூகம்தான் இது, ஓகேவா? அண்ணனுக்கு ஒரு மகன் இருக்கான்ல அமெரிக்கால. முன்னாடி உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதை அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன். சொந்தமே வேண்டாம், அதுதான் என்னோட முடிவு. அம்மா சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. கேவலமான ஒரு பார்வை, படிச்சிருக்கேன்ற திமிரு. அதான் நம்மள பழி வாங்கிட்டாரு. ஏமா மாமா இவ்ளோ கேவலமானவரா? என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லாத பொண்ணு இல்லம்மா நானு. என்னோட அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதே அவர் தானே. ஆனா அந்த சலுகையை கூட மாமா எனக்கு கொடுக்கலையேமா. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிமா. நம்மளால என்ன பண்ண முடியும்? இனிமே எந்த சம்பந்தம் வந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்குமா சொல்லணும்? அவரே கண்டுபிடிச்சிருவாரே. வேற என்ன பண்ணுவாரு? இப்படி கெடுக்க பாப்பாரா? இனிமே கண்டிப்பா அண்ணன் அப்படி பண்ண மாட்டாரு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை எனக்கு அப்பப்ப வர தலைவலி அத சொல்லிதான் கெடுத்திருப்பாரோ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு தலைவலி முன்னாடி வரும். அது ஒரு மாதிரியான மைக்ரைன். அதை நான் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். மெடிக்கல் ரிப்போர்ட்டே கொடுக்கறேன். இந்த காலத்துல தலைவலி வர்றதுக்காக யாராவது கட்டிக்க போற பொண்ண வேண்டான்னு சொல்லுவாங்களா? அனு, நீ படிக்கிற வயசுலதான் உனக்கு அந்த தலைவலி இருந்துச்சு. ஆனா அது எப்பவோ குணமாயிடுச்சு. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்போ அது ஒரு நார்மல் தலைவலி தான். மத்தபடி ரெகுலராலாம் ஒண்ணு வரலையே. அதுக்காக சொல்லலமா. நான் பழைய விஷயங்களெல்லாம் அப்பப்ப நினைச்சு பார்ப்பேன். என்னோட படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. எதுவுமே ஞாபகம் இல்லாம ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. அனு, அதுக்கு அந்த தலைவலி தான் காரணம். டாக்டர் அப்பவே கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும்னு சொன்னாரு. அப்புறம் மெதுவா எல்லாமே சரியாயிடும். அனு, இனிமே மாமாவை நினைச்சு நீ எதுவும் சங்கடப்படாத. என்னதான் காய்க்கிற மரமா இருந்தாலும் வீட்டுக்கு மேல வளர்ந்தா நாம அதை வெட்டுறது இல்லையா? உதவி பண்றதுக்கு ஆம்பளைன்னு அண்ணன் மட்டும்தான் இருந்தாரு. இருந்தாலும் இன்னைக்கு அந்த அண்ணனும் கிடையாது நமக்கு. இனி நாமளும் நம்மளோட வாழ்க்கை மட்டும்தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரமேஷை விட நல்ல பையன் வருவான். எனக்கு இப்ப யாருமே வேண்டான்னு தோணுதுமா. கல்யாணம்னு கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என் அம்மாவும் அம்முவும் மட்டும் போதும். நாங்க எப்போ உன் கூட தானே அனு இருக்கோம். நீ சந்தோஷமா இரு, எல்லாம் சரியாயிடும். வா. மச்சான், நான் டவுன்ல தானே இருந்தேன். எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன? அது எல்லாத்தையும் ஒரு நிதானமா பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன். இல்லனா நீ அனுவை போய் பொண்ணு பார்த்து அதை அவங்க மாமாக்கு எடுத்து அப்புறம் நம்ம அதை பத்தி பேச, இதுல என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இதை சொல்றதுக்கு தான் வர சொன்னியா? இல்ல மச்சி, அன்னைக்கு கல்யாணத்துக்கு எடுக்க உங்ககிட்ட வந்து பேசினது அவளோட சொந்த மாமா தான்.
சொந்த குடும்பத்துல இருந்தே கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இப்படி வராருன்னா அதுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும் சொல்லு? பொறாம தான்டா. அந்த குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு பொறாம. ஆனா நம்ம அந்த கனவை நடக்க விடக்கூடாதுடா. அவங்க மாமா அப்படி ஜெயிச்சிடக்கூடாது. நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தணும்டா. புரியலையே மச்சி, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போற அப்படின்னு யார் சொன்னா? இதுவரை யாரும் முடிவு பண்ணல. இப்போ முடிவு பண்றோம். இப்போ இங்க அப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக தான் நான் உன்னை இப்ப பார்க்கணும்னு சொன்னேன். நடக்கிற விஷயத்தை பத்தி மட்டும் பேசு. நான் அந்த சாப்டர் எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டேன். அனு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ மாமா சொன்னது எல்லாமே சுத்த போய் தான். அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னா? அனு சொன்னாலா? சமாளிக்க அப்படிதானே சொல்லுவா. மச்சான், நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. அவ அப்பா இல்லாத பொண்ணு. அவளை பத்தி இப்படி ஒரு பழி சொல்லியிருக்காரு, அதுவும் சொந்த மாமா. அப்புறம் அவர் படிப்பறிவு இல்லாத ஆளா இருந்தா சொல்றத கண்டுக்காம விட்டுருக்கலாம். அவரு ஸ்கூல் வாத்தியாரு. அவரு போய் சொல்வாருன்னு நீ நம்புறியா? என்னால அதை நம்ப முடியாது. மச்சான், நான் தான் சொன்னல, அதெல்லாம் பொறாம. எதுக்கு பொறாம படவும் ஒரு காரணம் வேணும்ல. கோபி சாரோட பையன் அமெரிக்கால இருக்கான். அவன் அங்க ஒரு பொண்ணை லவ் பண்றானா? அதையும் நான் விசாரிச்சிட்டேன். அப்புறம் ஏன் ஸ்டேட்டஸ் பொறாம படம்? நான் என்ன அம்பானி வீட்டு பிள்ளையா? கோபி சார் சும்மால ஒன்றும் சொல்லல. அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை? டே ரமேஷ், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ இந்த ஜெனரேஷன் ஆளுடா. நீ இப்படி பேசலாமாடா? இது என்னோட லைஃப் பிரச்சனை. நீ சொல்றதை கேட்டு அவளை நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோபி சார் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்? மச்சான், அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. நீ எதுக்காக அவளை நான் கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளோ அடம் பிடிக்கிற? சம்பந்தம் வரதும் அதை வேணான்னு சொல்றதெல்லாம் சகஜம் தானே? டே மச்சான், அவ பாவுண்டா, ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணு. நீ பேச்சுலர் தானே? உன் இடத்துல நான் இருந்தா கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்ன, ஃப்ரெண்டா இருக்கிற எனக்கே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க அட்வைஸ் கொடுக்குற. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமே. கட்டுவேண்டா. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கு யார் அட்வைஸ் அதுல தேவையே இல்லை. யார் அட்வைஸ் பண்ணா? அட்வைஸ் பண்றது நீதான், அதுவும் தேவையில்லாத விஷயத்துக்கு. அவ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது என்னோட விருப்பம், ஏன் உரிமை. அதுல யாரும் தலையிட நான் விரும்பல. அவ்வளவு நல்லவனா நீ கல்யாணம் பண்ணு. நீ ஒரு மண்ணும் பண்ண மாட்ட. சொந்த வாழ்க்கையில யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ண மட்டும் ஓடி வந்துருவீங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும். மச்சான், என்ன நீ அப்படியே நினைக்கிற? அப்போ இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? எனக்கு அந்த பொண்ணு தேவையில்லை. உனக்கு வேணாடா, விடுறா. நீ கல்யாணம் பண்ணலனா அவளுக்கு ஒண்ணு கல்யாணமே ஆகாம அப்படியே இருக்க போறது இல்ல. அவளை நான் கட்டுவேன். அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நானே அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். 3 மாசம் லீவ்ல தானே இருக்க போற. அவளுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு நானே உனக்கு பத்திரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நீ வரணும்டா. கண்டிப்பா வருவேன். முதல்ல சொன்னதை பண்ணு. எதுக்குன்னு சொல்லுங்க மேடம். தொடு, அப்புறமா சொல்லுறேன். வெயிட் வெயிட் வெயிட், கண்ணை மூடிட்டு தான் தொடணும். உன்னை கல்யாணம் பண்ண அழகான ஒருத்தர் வர போறாரு. ஓ, அதுதான் விஷயமா? என்ன கட்ட அப்படி ஒரு அழகனும் வர வேண்டாம், புரியுதாமா? அழகா இருக்க பசங்க யாருக்கும் துணிச்சலும் தைரியமும் இல்ல. அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு. வந்தாலும் ஓகே தான், வரலனாலும் ஓகே தான். எனக்கு எந்த கவலையும் இல்ல. நம்ம தலையில எழுதி இருக்கிறது தான் நடக்கும். லக்கு வேணும் எல்லாத்துக்கும். நீ தான் பெரிய அழகி இல்லக்கா. ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் வருவாரு. அக்காவோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதாமா. நிறைய சம்பந்தம் பார்த்தாதான் ஒன்று ஃபிக்ஸ் ஆகும். நேரம் வரும்போது எல்லாமே தானா நடக்கும். அது சீக்கிரமா நடக்க போகுது, வேணா பாருங்க. நீ சொன்னது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். என்னடி இது? என் அன்பால கொடுத்தது.
இது எதுக்கு? இதுவும் அன்பால கொடுத்ததுதான். நம்ம தூங்கலாமா? ம். என்னடா ஆச்சு? என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்கு தெரியும், ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்கான். அவன் ஏதாவது யோசனை பண்ணட்டும், உங்களுக்கு என்ன? மனோ, இதுதான் பொம்பளை புத்திங்கிறது. பையனுக்கு வேலை கிடைச்சதும் அம்மாவோட குணம் மாறிடுச்சு பத்தியா? மனோ, டே ஐடி, நீ என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் என் வாழ்க்கையை பத்தி தான் யோசிக்கிறேன். வேலையும் கிடைச்சிருச்சு, வயசு 26 ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன? கல்யாணம் தான். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன். போதும், நீங்க இப்படி சிரிக்கிறதுக்கு நான் சொல்றது என்ன தமாஷா இருக்கா? அப்ப நீ சீரியஸா தான் சொல்றியா? நான் காமெடி பண்றேன்னு நினைச்சேன். காமெடிலாம் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவளை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. யாரு அந்த பொண்ணு? யாருடா அவ? பேர் சொன்னாலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா அவ நல்ல பொண்ணு. அவ கூட பழகினதுக்கு அப்புறம் தான் நானே சீரியஸ் ஆனேன். அந்த பொண்ணு செம்ம பிரில்லியன்ட்டுமா. அவ எது சொன்னாலும் சரியா இருக்கு. அப்படி ஒரு பொண்ணு எனக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா அது எனக்கு தான் ரொம்ப நல்லது. முடியாது. இப்படி உன் விருப்பத்துக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தெல்லாம் லவ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். சமயம் வரப்போ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைப்போம். அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏத்து பேசினேன்னு வை, வளர்ந்த பையனை கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு பிச்சு போடுவேன். என்னப்பா இது? உங்களுக்கு இல்லாத அனுபவமா என்ன? அம்மாவுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களேன். சாரி, இந்த விஷயத்துல இவளோட அபிப்பிராயம் தான் எனக்கு இருக்கு. நீ யார் கூட வாழணும்னு நாங்க தான் முடிவெடுப்போம். அப்பா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. எங்க கிட்ட கேட்டா லவ் பண்ண? அவளை அப்படியே மறந்துரு. அப்படிலாம் என்னால மறக்க முடியாது. அப்ப எங்களோட முக்கியம் நேத்து பார்த்த அந்த பொண்ணா? யாரை விட யாரும் முக்கியம்லாம் இல்லம்மா. எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு விரும்புறது தப்பா என்ன? தப்புதான். அப்பா அம்மா ஒத்துக்கலனா அது தப்புதான். இப்பதானே நீ ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருக்க. முதல்ல வேலையை நல்லபடியா செய். மத்ததெல்லாம் எப்ப தேவையோ நாங்க உனக்கு நல்லபடியா பண்ணி வைக்கிறோம். அம்மா, அது வந்து பேசாத. இனிமே இத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அது ஒண்ணுமில்லம்மா. டேய், பேசாம அவளை மறந்துரு. அதான் நல்லது. அதான் நடக்கும். நீங்க அனுப்பமா அம்மா தானே? ஆமா. நான் மனு. நான் வந்து அது அனுவோட கல்யாண விஷயமா. ஓ, புரோக்கரா நீங்க? ஐயோ, நான் புரோக்கர்லாம் இல்ல. நான் அனுவோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னா எங்க 2 பேருக்குள்ள நல்ல பழக்கம். இன்னும் சொல்லணும்னா என் லைஃப்ல நடந்த பல ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதே அனுதான். ஓ, சரி உட்காருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாழ்க்கை பத்தி எந்த சீரியஸ்னஸும் இல்லாம இருந்தவன் தான் நான். இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு பாடகன் ஆகணும்னு தெரிஞ்சேன். ராங் சைட்ல ஓடிட்டு இருந்த என்ன
ரைட் சைடுக்கு திருப்பினதே அனுதான். அதுக்காக அனுக்கு என்னைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அனுவை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அனுக்கு கல்யாண சம்பந்தம் வந்தது, அதை யாரோ கெடுத்தது, அப்புறம் அந்த காய்கறிக்காரன் அடிச்சது அது கூட நான் தான். இதையெல்லாம் சொல்றதுக்காக தான் நீ இங்க வந்தியா? ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயம் கூட நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வேணும்ல. வீட்ல அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்க. அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன், பட்டாளத்துல இருந்தவர். அப்புறம் எங்க அம்மா உங்களை மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். தங்கச்சி படிக்கிறா. அப்புறம் ஓரளவுக்கு வசதி தான் நாங்க. அதனால அது வந்து நான் உங்ககிட்ட ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆதாயத்தாலேயோ இல்ல இறக்கத்தாலேயோலாம் இல்ல. முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கே இது அனுதாபமோ கருணையோலாம் இல்ல, காதல்னு புரிஞ்சுது. உண்மையான காதல். இப்போ சுத்தி வளைக்காம நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் வந்து அனுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? ஒண்ணு வேணாம். சரி, அப்ப நீ கிளம்புறியா? எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனா நீங்க எந்த பதிலும் சொல்லல. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? நீ என்கிட்ட கொஞ்சம் காமெடியா பேசலாம்னு நினைச்சேன், அதனால இப்படிலாம் சொன்னேன். அதுக்கு மேலாம் இதுல ஒண்ணுமே இல்ல. நீ கிளம்புறியா? அட, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் இந்த விஷயத்தை வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அப்படியா? அதுக்கு அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீயே வரும்போது அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரல? அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கான வயசு இன்னும் வரலன்னு வீட்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால என் வீட்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. சரி, அப்ப என்னதான் பண்ணலாம்? உன்னோட வீட்ல இருக்கிறவங்க கூட இதுக்கு ஒத்துக்கல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் ஒத்துக்கணும்னு நீ அடம் பிடிக்கிறது சரியா சொல்லு? ஆண்டி, எனக்கு அனுவை ரொம்ப பிடிக்கும். அவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இங்க பாருப்பா, கல்யாணங்கிற ஒரு வார்த்தை வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் நடக்கிற விஷயம். என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்குள்ள சில கற்பனைகள் இருக்கு. அந்த கற்பனைக்கும் நீ இங்க வந்து சொன்ன விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உங்க வீட்ல யாருமே இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நிலைமை அப்படி இருக்கும்போது நாம இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல நான் சம்மதிக்க வைக்கிறேன். அப்ப நீ முதல்ல அதை தானே பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீ இந்த இடத்துக்கே வந்திருக்கணும். காலங்கள் எவ்வளவோ மாறி இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் கூட மாறி இருக்கலாம். இருந்தாலும் பொண்ணு கேட்டு வர்றது நீ இப்ப கேட்டு வந்தியே அந்த மாதிரி வரவே கூடாது. நீ எப்படி நடந்துக்கணும் முதல்ல நீ உங்க வீட்ல போய் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் வா. அதுதான் தம்பி முறை. சரிப்பா, நீ இப்ப கிளம்புறியா? நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என் பேர்ல Facebook அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. அப்புறமா நான் சொல்ற போட்டோவை போடு. பையன் கால் பண்ணியிருந்தான். மொபைல்ல பத்மஜாவுடைய போட்டோ பார்த்தானா. அந்த ராமச்சந்திர பண்ற வேலைன்னு தான் அவன் சொல்றான். இது பெரிய ஆபத்தாச்சே. அதை தாங்க அவனும் சொல்றான். நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடும். டேய், தேவைப்படுற அளவுக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான காசையும் சேர்த்து கடன் அடிக்கும் போது மொத்தமா கொடுத்துறேன். எனக்கு முக்கியம் என்னோட ஆசைங்க தான். டேய், Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.